ஓம் நமோ நாராயணாய நமக. அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணோ லோகிதாக்ஷ பிரதர்தனக பிரபூதஸ்திரு திருககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம். நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 61வது திருநாமம் பிரபூதக. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழிவற்ற இருப்பிடம் கொண்டவர். யார்? நம்முடைய எம்பெருமான். நமக்கு தெரியுமல்லவா? அதை சொல்லும் முறைக்கு பிரபுதாய நமக, பிரபுதாய நமக என்று சொல்ல வேண்டும். இப்போது இந்த பிரபுதாய நமகளுக்குள்ள எம்பெருமானுடைய சிறப்புகளையும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். இது நான் ஏற்கனவே யூடியூபில் சொல்லி உள்ள கதை தான். எப்படி கிருஷ்ண பரமாத்மா இறந்தார் என்பதை பற்றி இந்த கதையின் மூலம் நமக்கு அதே கதையை கொடுத்து உள்ளனர். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர், அசிதர், கண்வர், துர்வாசர், பிருகு, அங்கீகரர், கஸ்யப்பர், வாமதேவர், அத்ரி, வசிஷ்டர், நாரதர் முதலிய ரிஷிகள் துவாரகைக்கு அருகில் உள்ள பிண்டாரகம் என்னும் ஊருக்கு வந்தார்கள். இது நமக்கு இந்த கதைக்கு இப்போ கேட்க உங்களுக்கு தெரியும். ஓ, இந்த கதையா அப்படின்வாங்க. அங்கே விளையாடு கொண்டிருந்த யாதவ இளைஞர்கள், அங்கே நிறையா குட்டி குட்டி பசங்க எல்லாம் இருந்துட்டு கண்ணனுடைய மகனான சாம்பனுக்கு கர்ப்பிணி பெண் போல வேடமிட்டு ரிஷிகள் எல்லாம் சும்மா சின்னதாக நக்கல் நையாண்டிலாம் அடிச்சுக்கிட்டு அந்த ரிஷிகளுக்கு முன் கர்ப்பம் போல் வயிற்றில் ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு ரிஷிகள் முன்னால் வந்து நின்றார்கள். இந்த கர்ப்பவதிக்கு பிறக்கும் போகும் குழந்தைகள் ஆனா பெண்ணா என்று சொல்லுங்கள் என்று ரிஷியிடம் கேட்டனர் யாதவ இளைஞர்கள். ஏன்னா இவர்கள் தான் ரிஷிகள் தானே, இவர்கள் சொன்னால் நடக்கும் என்று சொல்கிறார்களே. அதனால் கிண்டல் நக்கல் அடித்து இதை பற்றி கேட்டபோது ரிஷிகளுக்கு கோபம் வந்துவிட்டது. இவன் ஆண் தான், இவன் பெண்மேடம் அணிந்து கொண்டு கர்ப்பவதி போல் நடிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இச்செயலை கண்ட கடுங்கோபம் கொண்ட ரிஷிகள், இவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறக்கும், அது உங்கள் யாதவ குலத்தையே அழிக்கும் என்று சபித்தார்கள். அதாவது நாமெல்லாம் எனக்கே ஒன்று புரியாது. ரிஷிகள்ன்றது பெரிய மகா முனிகள். அவர்களுக்கெல்லாம் எப்படி தான் இப்படி சாபம் விடலாம் மனசு வருதுன்னு எனக்கு புரியவே புரியாது. நான் நிறையா கேட்டிருக்கிறேன். நிறைய இந்த வாழ்க வளமுடன் கிளாஸில் கூட கேட்டிருக்கிறேன். ஏன் மனசை சாந்திப்படுத்த அமைதி தானே வரணும், ஏன் ரிஷிகள்லாம் இப்படி கோவப்பட்டாங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு கதை சொல்கிறேன். அவ்வாறு சாம்பனின் வயிற்றிலிருந்து ஒரு உலக்கை பிறந்து விட்டதாம். அந்த உலக்கையால் யாதவ குலத்துக்கு ஆபத்து என்று உக்கிரசேனை மன்னர் அதை தூளாக்கி, இந்த உலக்கையினால தானே இந்த யாதவ குலத்துக்கு நல்லா பாருங்கள், அது எப்படிலாம் விதி எப்படி விளையாடுது பாருங்களேன். ரொம்ப நல்ல கதை இது. அந்த உலக்கையை சுக்கு நூறாக்கி கடலில் தூக்கி போட்டாங்களாம். தூக்கி போட்டோன்னா கடலில் வீசப்பட்ட அந்த இரும்பு உலக்கையா, இரும்புத்தூள்கள் கடலின் அலைகள் கரையில் ஓரமாக ஒதுங்கி பிரபாச சேத்திரத்தில் கோரை பொருட்களாக, என்னதான் இரும்பு உலக்கையாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு கோரை பொருட்களாக அதுலேருந்து ஒரு நிறையா குட்டி பொருட்களாக ஒரு அதாவது முளைத்தன. ஒரு தூளை மட்டும் ஒரு மீன், அதாவது அந்த இரும்பு துண்டில் ஒரு துண்டு மட்டும் ஒரு மீன் விழுங்கிருச்சான். அந்த மீனை ஒரு மீனவன் பிடித்து விற்றானான். அதை வாங்கிய ஜரா என்ற வேடன் அந்த வயிற்றிலிருந்த இரும்பு துண்டை, அந்த மீனை அறுக்கும்போது வயிற்றில் ஒரு இரும்பு துண்டு இருந்துச்சான். அப்பா, இந்த இரும்பு துண்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, இதை நம்ம அம்பில் போட்டு யாரையாவது கொன்னோம்னா ஒரே ஷாட்டில் மானகின வேட்டையாடலாம் அப்படின்ட்டு அவன் அந்த இரும்பு துண்டை எப்படிலாம் பாருங்கள், விதி பாருங்கள். அதாவது அம்பில் போட்டுக்கிட்டானான். போட்டோன்னே துவாரகை அழியப் போகிறது, ஆகையால் விரைவில் எல்லாரும் சொல்ல, கண்ணன்லாம் என்ன சொல்கிறாரு, துவாரகை அழியப் போகிறது, ஆகையால் எல்லாரும் இந்த ஊரை விட்டு புறப்படும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் என்னும் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பிவிட்டனர். நாம் பிரபாச சேத்திரத்துக்கு சென்று விடுவோம் என்று யாதவர்களிடம் சொன்னாராம் கண்ணன். உடனே யாதவர்கள் தேர்களை எடுத்துக்கொண்டு, நீங்கள் எல்லாம் அந்த ஒரு நாட்டுக்கு அதாவது இந்த பிரபாச சேத்திரத்துக்கு எல்லாம் போயிடுங்க அப்படின்னு கண்ணன் சொல்லி எல்லா யாதவர்களையும் அங்கே சேத்திரத்தை எல்லாரும் போய் அடைந்தாங்களாம். தங்கள் குலத்தின் நன்மைக்காக திருமாலை பிரார்த்திக்கிறார்கள். அப்பா, இந்த யாதவ குலத்தையே நீ காப்பாற்றப்பா அப்படின்னு திருமாலை வேண்டிக்கிறாங்களாம். ஆனால் விதிவசத்தால்
ரேயகம் என்ற பானத்தை அப்படின்னு ஒரு மதுபானம், அது மதுபானம்னு சொல்லிக்கலாம், மதுபானத்தை குடித்தார்கள். யாதவர்கள் குண்டன் வந்து குடித்ததுக்கப்புறம் எல்லாரும் மதிமயங்கி எல்லோரும் என்ன செய்கிறாங்களா, அவங்களுக்கே ஒருத்தவங்க ஊயின்ட்டு அடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க குறைகளெல்லாம் சொல்லி அடிச்சுக்கிறாங்களாம். அடிச்சுக்கிட்டோன்னு பாருங்கள் விதிவசம் எப்படி பாருங்கள், அந்த கடற்கரை பக்கத்தில் உள்ள அந்த இரும்பு துண்டுகளுடைய புற்கள், அந்த புற்களை பிடுங்கி எல்லாரும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீறி அடிச்சுக்கிறாங்களாம். அடித்த உடனே அப்போது பூமி பாரத்தை போக்க வந்த கண்ணன் அதாவது எல்லாம் செத்து போயிடுறாங்களாம். எல்லாரும் அடித்த உடனே எல்லாம் செத்து போயிடுறாங்களாம். செத்து போனோடனே இவன் வந்து என்ன செஞ்சிடறாரு, தன் இனமான யாதவ குலமே அழிந்து விடுகிறதாமா. அழிஞ்சு விட்டோன்னே இந்த பாரதத்தை போக்க இத்தகைய ஒரு லீலையை செய்தான். யார்? கண்ணன் தான். என்னென்னா இந்த பூமிக்கு இதுவே யாதவ குலம் வந்து பூமிக்கு பாரமாக இருந்ததான் இந்த பாரத்தை போக்க இப்படி கண்ணன் ஒரு லீலையை செய்தாராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போது அவனது அவதார நோக்கம் நிறைவடைந்து விட்டது. யார்? நம்ம எம்பெருமான் கண்ணன். உடனே கடற்கரையில் யோகத்தில் அமர்ந்த பலராமன் தன் மனித உடலை நீத்து ஆதிசேஷனாக மாறி வைகுந்தம் போனார். அதனால தான் அந்த ஆதிசேஷன் யாருன்னு பார்த்தாங்கன்னா பலராமன். அது ஒரு வைகுந்தத்துக்கு போயிட்டாராம். கண்ணன் என்ன செஞ்சார், சரி இதான் நம்மளுடைய விதிவசப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து ஒரு அரச மரத்தடியில் சர்வ ஆபரணங்களோடு திவ்ய ஆயுதங்களோடும் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தான். அப்போது அதுலேயும் பாருங்கள் கண்ணனுக்கு எப்படி வந்து இறப்பு வந்துச்சுன்னு பாருங்கள். அப்போது அந்த உலக்கையிலிருந்து வந்த யார்? ஜரா. அவன் வந்து அந்த அம்பில் வந்து ஒரு மீன் சாப்பிட்ட அந்த ஒரு இது இருக்குல்ல இரும்பு, அதை வந்து அவன் அதில் போட்டதில் அதை வந்து மானு வாயின்னு நினச்சிட்டு அதை அம்பை வந்து விட்டவுடனே கண்ணனுடைய மேலே போய் விழுந்துருச்சான். விழுந்தவுடனே உடனே தன் தவறை கண்ணனிடம் வந்து மன்னிப்பு கோரினான். நீ வந்து போன ஜென்மத்தில் இது உங்களுக்கு தெரியும், இந்த வாலியை வந்து பின்னால் வச்சு இவர் கொண்டார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது போன ஜென்மம், இது இந்த ஜென்மம், திரேதாயுகம் துவாபார யுகம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவனை மன்னித்து விட்டு தன்னடி சோதியனான வைகுந்தருக்கு சென்று விட்டாராம். என்ன மன்னிச்சிட்டாராம். யார்? ஜராவை. இது எனக்கு விதிவசத்தால் நீ உன்னால் நீ இது வரணும், ஏன்னா போன வந்து திரேதாயுகத்தில் இப்படி நடந்துச்சு, அதனால் இப்போ வந்து உன் கையால் மறைஞ்சிருந்து கொள்ளுவார். மறைஞ்சிருந்து கொன்னதுனால இதில் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நீ வந்து என்னையை கொன்ற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவர் வந்து பெயர்றாரு. யார்? கண்ணன் வைகுந்தம் அடைந்த செய்தியை அவனது தேரோட்டியான தாருகன் துவாரகை மீதி இருந்த மக்களிடம் சென்று சொன்னானாம். ஐயோ கண்ணபெருமான் வந்து வைகுந்தத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்ட துயரில் ஆழ்ந்த கண்ணனின் 16,008 மனைவிகளும் அக்னி பிரவேசம் செய்தார்கள். பாருங்கள் யார்? எல்லாம் அங்கே இருக்கிறோம். அதை கேட்ட துயரில் ஆழ்ந்த கண்ணனுக்கு இவ்வளோ மனைவிகள் அக்னி பிரவேசம் செய்தார்கள். வசுதேவரும் தேவையும் இதை துயரை கேட்டு மயங்கி விழுந்து அவர்களும் சேர்ந்தார்கள். யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க சாபத்தால் எத்தனை பேர் அந்த யாதவ குலமே அழிஞ்சிருச்சு. துவாரகை நகரில் கடலில் மூழ்கிருச்சான். ஆனால் துவாரகையை விழுங்கிய கடல் கண்ணனுடைய அரண்மனை மட்டும் விழுங்கவில்லை. என்ன காரணம்? அந்த அரண்மனை வந்து பாவங்களை போக்க வல்லதான். அது வந்து ரொம்ப ஒரு புனித பீசியஸான ஒரு அரண்மனையாக. அந்த அரண்மனையை போன்ற திருமாலின் நிரந்தர இருப்பிடமான வைகுந்தம். துவாரகையே அழிந்தாலும் கூட கண்ணனுடைய அரண்மனை அழியாமல் நிற்கிறதோ அதே போல பிரளய காலத்தில் அனைத்து உலகங்களும் அழிந்தாலும் வைகுந்த லோகம் அழியாமல் எப்போதும் இருக்கும். அவ்வாறு நிரந்தரமாக நிலத்திருக்கக்கூடிய இருப்பிடத்தை உடையதால்தான் திருமால் பிரபூதக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 61வது திருநாமம் பிரபுதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியவர்களையும் அவர்களது இருப்பிடங்களையும் வெள்ளம், புயல், அழிவு, பேரவை
எல்லாம் உள்ளிட்டாலும் ஆபத்திலிருந்து யார்? நம்முடைய கண்ணன் எப்போதும் நம்மளை காப்பான். அதனால் ஏதாவது ஒரு சுனாமியோ இது மாதிரி ஏதாவது வர மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் அனைவரும் பிரபுதாய நமக என்று வேண்டிக் கொள்வோமாக. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.